வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி விரிவாக பார்த்து கொண்டே வர்றோம். அதுக்கு நீங்களும் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே வருகின்றீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, பரிவர்த்தனை யோகம் என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். ஒரு ஜாதகம் கணிக்கும் பொழுது பல்வேறு விதமான விஷயங்களை கவனித்தே பலன் எடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமானது பரிவர்த்தனை யோகமாகும். பரிவர்த்தனை யோகத்தை பற்றி பல்வேறு ஜோதிட விதிகளை இன்றைய பதிவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பரிவர்த்தனை என்றால் என்ன? நவகிரகங்கள் தங்களுடைய வீட்டை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வதே பரிவர்த்தனை யோகம் என அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு மேசத்துல சுக்கிரனும் துலாத்துல செவ்வாயும் இருக்கும் பொழுது பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். எப்படி? மேசம் என்பது செவ்வாயோட வீடு, அங்கு சுக்கிரன் இருக்கிறார். துலாம் என்பது சுக்கிரனோட வீடு, அங்கு செவ்வாய் இருக்கிறார். ஆக இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதுவே பரிவர்த்தனை யோகம் என்று அழைக்கப்படுவதாகும். இவ்வாறு கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் பொழுது பலன்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஏற்படும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு திரையில ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க. இது ஒரு மிதுன லக்ன ஜாதகம். 2ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய் இருக்கார். 2ல பாவ கிரகங்கள் இருந்தாலும் அடிப்படை கல்வி பாதிக்கப்படும் என்பது ஜோதிட விதியாகும். செல்வத்தில் எப்பொழுதுமே பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப தோஷமும் இருக்கிறது அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஏற்கனவே இதை நம்ம பார்த்திருக்கோம் பல்வேறு பதிவுகள்ல. இது சரியாகவே இருக்கும். ஆனா இப்ப அதே உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் 11ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காருன்னு வைங்க. இந்த சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா பலனில் அப்படியே மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். ஜாதகர் செல்வ நிலையில உயர்ந்த நிலையில் இருப்பார். நல்ல பொருளாதார நிலை ஏற்படும். 2-11 பரிவர்த்தனை இது. ஸோ படிப்பு, குடும்பம் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். சரிங்களா? ஆக பரிவர்த்தனையை கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு பலன்களில் பெரிய மாறுதல்கள் ஏற்படும். சரி, பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா 2 விதமான பரிவர்த்தனைகள் உள்ளன. ஒன்று கிரக பரிவர்த்தனை, 2வது சார பரிவர்த்தனை. இது இரண்டையும் பற்றி விரிவாக பார்க்கலாம். மொத்த கிரக பரிவர்த்தனை என்பது மொத்தம் 66 விதமான பரிவர்த்தனைகள் உள்ளன. இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த 66ல எப்படி போடுறாங்கன்னா இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் வச்சு தான் போடுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் எப்படி போடுறதுங்கிறது. ஆக முதல்ல 66 பரிவர்த்தனையில் தைன்ய பரிவர்த்தனை அப்படிங்கிறது 30, கல பரிவர்த்தனை அப்படிங்கிறது 8, மகா பரிவர்த்தனை என்பதும் 28, மொத்தம் 66 பரிவர்த்தனை ஆகும். ஒவ்வொன்றையும் பற்றியும் விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். அப்பொழுது நமக்கு பரிவர்த்தனை பற்றி ஒரு ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும். முதல்ல தைன்ய பரிவர்த்தனை. தைன்ய பரிவர்த்தனை என்பது 12, 8, 6 அதாவது 6, 8, 12 3 அசுப பாவகங்கள் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஏற்படுவது தைன்ய பரிவர்த்தனை என்பதாகும். 12ஆம் வீட்டு அதிபதியால எத்தனை பரிவர்த்தனை ஏற்படும்? பாசிபிலிட்டி எப்படி பார்த்தோம்னா 1லேருந்து 12 வரைக்கும். ஆக 12ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல வரைக்கும் இருப்பார். ஏன்னா 12லேருந்து அவர் ஆட்சி ஆயிடுவார் இல்லைங்களா? ஆக அங்க ஒரு பரிவர்த்தனை அடைய முடியாது. ஆக 1லிருந்து 11 இடம் வரைக்கும் இருக்கக்கூடியது 12ஆம் பாவகம் இருக்கு. 12ஆம் பாவகாதிபதி 1லிருந்து 11ஆம் பாவகம் வரைக்கும் இருக்கக்கூடியது பரிவர்த்தனை யோகத்துல வரும். அப்ப மொத்தம் 11. அதுக்கு அடுத்தாப்புல 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதியும் வழக்கம் போல 1லிருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் அது ஆட்சி நிலையை குறிப்பதாகும். ஏற்கனவே 8, 12 பரிவர்த்தனை நம்ம மேலே எழுதிட்டோம். அதனால அந்த 2 விஷயத்தையும் கழிச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தம் 10 பரிவர்த்தனை ஆகுது. அதுக்கு அடுத்தாப்புல 6ஆம் அதிபதி 1 முதல் 12ஆம் பாவகம் வரை இருக்கக்கூடியது தைன்ய பரிவர்த்தனையில அடக்கமாகுது. இங்க 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்ததுன்னு சொன்னா அங்க ஆட்சி நிலையை பெற்று விடுவார். அங்க பரிவர்த்தனை ஏற்படாது. ஏற்கனவே 6, 8 பரிவர்த்தனையை நம்ம மேல பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தாப்புல 12, 6 பரிவர்த்தனையை அதுக்கு மேல பார்த்துட்டோம். ஆக இந்த 3ஐயும் கழித்து விட வேண்டும். ஆக 12ல 3 கழிச்சிட்டோம்னா மொத்தம் 9. ஆக 11 + 10 + 9 30 பரிவர்த்தனை தைன்ய பரிவர்த்தனை ஆகும். இது துர்ஸ்தான அதிபதிகள் தங்களுக்குள் மாறி அமர்ந்து கொள்ள கூடிய பரிவர்த்தனை ஆகும். இதனால நல்ல பலன்கள் இருக்காது. அவ்வளவாக சிறப்பாக பலன்கள் சொல்ல முடியாது. பலன்கள் எடுக்கும் பொழுது எல்லாமே அவயோக பலன்களாகவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா துர்ஸ்தான அதிபதிகள் பலம் பெறக்கூடாது. ஆனா இங்கே தைன்ய பரிவர்த்தனை மூலம் 2 துர்ஸ்தான அதிபதிகளும் அதீதமான பலம் பெற்று விடுவார்கள். அப்ப இந்த பரிவர்த்தனை மூலம் ஆட்சி விளைவை பெற்று விடுகிறார்கள். அது நல்லது அல்ல. 6, 8, 12ஆம் அதிபதிகள் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்று தசா நடத்தினால் அந்த அசுப பாவக பலனை அள்ளித்தரும் அமைப்பை பெறுகிறார்கள். இதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே அசுப கிரகங்களாகிய அசுப பாவகாதிபதிகளாகிய 6, 8, 12ஆம் அதிபதிகள் பலம் பெறக்கூடாது. அவர்கள் வீக்காகத்தான் இருக்கணும். 1, 5, 9 அதிபதிகள் பலமாக இருக்க வேண்டும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் பலவீனமாக இருக்க வேண்டும். அதுவே சிறந்த ஜாதகமாகும். நம்மளை விட நம்மளுடைய எதிரிக்கு பலம் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னு சொன்னா நமக்கு ரொம்ப வீக்கான பொசிஷன் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி தைன்ய பரிவர்த்தனை ஏற்பட்டு லக்னாதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையில கடுமையான கெடுபலன்களை அவர்களது தசாபுத்தியில அவர்கள் தருவார்கள். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகம் திரையில தெரியுது பாருங்க. இது அதே மிதுன லக்னமாக போட்டுக்கும். ஏன்னா அது எளிமையாக இருக்கும்.
புரியுறவங்களுக்கு. இப்போ 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 8ஆம் இடத்திலும் 8ஆம் அதிபதியாகிய சனி 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கின்றார்கள். ரெண்டுமே இயற்கையாகவே இருக்கக்கூடிய பாவர்கள், ரெண்டு பேருமே பாவக ரீதியாகவும் பாவர்களாக வருகிறார்கள். ஆக இவர்கள் ரெண்டு பேரையும் பரிவர்த்தனையின் மூலமாக அவரவர்கள் வீட்டில் அசுப பாவகத்தில் ஆட்சி நிலையை பெறுவார்கள். இது அதீதமான தீய பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். ஆக இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சனி தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை சனி புத்தியெல்லாம் மிகப்பெரிய கடுமையான கண்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு பலம் பெற்று விடுவார்கள். சரி, இப்போ அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு பரிவர்த்தனை பார்ப்போம். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கும்பொழுது பாசிட்டிவும் பார்க்கணும். அப்போ தான் ரெண்டுமே பார்த்துக்கிட்டே போனால் தான் அந்த கிரகங்கள் எந்த வகையில் தலையீடு உள்ளதோ அதை பொறுத்து, சம்பந்தப்பட்ட கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ உங்களுக்கு அப்படியே தனுசு லக்கணமாக போடுங்க. தனுசு லக்கணமாக போட்டு தனுசு லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் அதிபதி யாரு? சந்திரன். இவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆக இங்க சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இவர்கள் இதுவும் தைரிய பரிவர்த்தனையில ஒன்று. ஏன்னா 6-8 பரிவர்த்தனையில ஒன்றாக வருது. ஏன் இங்க சூரியன் வந்து கண்ணியில போட்டிருக்குன்னு சொன்னா, இங்கே அவர் ஒளிமிக்க சந்திரனாகவே இருக்கின்றார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இங்க சூரியனை உங்களுக்கு 10ஆம் இடத்துல போட்டிருக்கு. 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு புதனும் உச்ச நிலையில இருக்கிற மாதிரியாக போட்டிருக்கு. ஏன் இங்க 9, 10ஆம் அதிபதிகள் தர்ம கர்மாதிபதி யோகத்துல வலுவோடு இருக்கக்கூடிய ஜாதகத்தை குறிக்கக்கூடியதாகும். இங்க 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்னதான் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் இயற்கையாக சுபர் என்ற அடிப்படையில் வர்றதுனால இங்க 2ஆம் இடத்தை பார்த்து வலு ஏற்படுத்தவே செய்வார். இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்கும்னு சொன்னா, நிரந்தரமான வேலை இருக்கும், நிரந்தரமான கடன் இருக்கும், நிரந்தரமான நோயும் இருக்கும், வெளியூரில் சென்று கஷ்டப்பட்டு பிழைக்கக்கூடிய நிலையை உருவாக்குவார். ஆனா தனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருப்பார். ஏன்னா 12ஆம் இடத்தை ஒளிமிக்க சந்திரனும் பார்க்கிறார், 2ஆம் இடத்தை இயற்கை சுபராக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பார்க்கிறார். 10ஆம் அதிபதி நல்லா வலுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆக ஜாதகர் தொழில் மூலமாகவோ வேலை வாய்ப்புகள் மூலமாகவோ சிறந்த தனஸ்தானத்தில் இருப்பார். ஆனா பற்றாக்குறையாக கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த தசாபுத்தி அமைப்புகளில் உண்டு பண்ணி தருவார். அப்படி இல்லைன்னா நோய் தொந்தரவுகளை அதிகமாக கொடுப்பார். ஏன்னா சந்திரனுக்கு 6ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்படக்கூடாது என்பதும் ஜோதிட விதியாகும். அந்த அடிப்படையில் வரும்பொழுது நம்ம ஏற்கனவே ஒரு நெகட்டிவான பலனை பார்த்தோம். சுபர்கள் சம்பந்தப்படும் பொழுது அதை நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரியாக தருவார். ஏன்னா காரகத்துவ ரீதியிலாக நல்ல விஷயங்களும், பாவக ரீதியாக வரும் பொழுது, ஆதிபத்திய ரீதியில் வரும் பொழுது உங்களுக்கு கெடுபலன்களையும் கொடுமையான பலன்களையும் தரக்கூடிய அமைப்புகளில் சுபர்கள் வந்து விடுவார்கள். இயற்கை அசுபர் என்ற அமைப்புல வரும் பொழுது அவர்கள் காரகத்துவ ரீதியிலும் கெடுபலன்களை தருவார்கள். ஆதிபத்திய ரீதியிலும் அவர்கள் 6, 8, 12ஆம் அதிபதியாக வரும் பொழுது அதிகமான கெடுபலன்களை தந்து விடுவார்கள். ஆக டபுள் நெகட்டிவ். சுபகர்கள் என்று வரும் பொழுது காரகத்துவ ரீதியில் அவர்கள் நல்ல பலன்களை தர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். ஆனா பாவக ரீதியிலாக வரும்போது, ஆதிபத்திய ரீதியில வரும் பொழுது அங்கு அவர்கள் அசுப பலன்களை தருவார்கள். ஆக இங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஆக ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை. அதனால நிறுத்தி நிதானமாக சொல்றேன். ஆனா என்னதான் இருந்தாலும் இயற்கை சுபராகவே இருந்தாலும் கூட துர்ஸ்தானத்திற்கு அதிபதியாக அவர்கள் வரும் பொழுது அந்த துர்ஸ்தான அதிபதி நிற்கும் பாவகம் பாதிக்கப்படவே செய்யும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சூப்பர் எடுக்கக்கூடாது இங்கே. அதனாலதான் நான் சொன்னேன், வெளியூர்ல கொண்டு போய் சிரமம் கஷ்டப்பட்டு ஜீவிக்க வைப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து கடுமையாக தொடர்ந்து நோய் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன். ஆக நோய் தொந்தரவையும் கொடுப்பாரு, ஆனா பணங்காசு விஷயத்திலையும் ஓரளவுக்கு தெளிவான நிலைமையை கொடுத்துருவார். கலந்துதான் பலன் எடுக்கணும். எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் கலந்துதான் ஒரு பலனை எடுக்க வேண்டும். ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பலன் எடுக்கக்கூடாது. அதற்கு அடுத்தாப்புல கள பரிவர்த்தனை. கள பரிவர்த்தனை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, கலவையான பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துக்கங்க. அதான் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். 3ஆம் இட அதிபதி மற்ற வீட்டு அதிபதிகளுடன் அடையும் பரிவர்த்தனை கள பரிவர்த்தனை என்பதாகும். இங்க 3ஆம் இடத்து அதிபதி 1லிருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புல பரிவர்த்தனை ஆகக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆக ஏற்கனவே 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் அவர் ஆட்சி நிலையில இருப்பார். அதனால அதை எடுத்துக்க கூடாது. ஏற்கனவே 3, 6 பரிவர்த்தனை பத்தி மேலே பார்த்துட்டோம். 3, 8 பரிவர்த்தனையும் பார்த்துட்டோம். 3, 12 பரிவர்த்தனையும் பார்த்துட்டோம். ஆக மறுபடியும் சேர்த்துக்கிட்டே போகக்கூடாது. அதை மட்டும் கழிச்சிடணும். ஆக 3, 6, 8, 12 4 கழிச்சிட்டிங்கன்னா 12ல் 4 போச்சுன்னா 8 பரிவர்த்தனைக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 3ஆம் இடம் என்பது முழு மறைவு ஸ்தானம் அல்ல. இது ஒரு துர்ஸ்தான பட்டியலிலும் வராது, முழுமையாக வராது. இது ஒரு கலவையான ஸ்தானம். அதனால தான் இதை கள பரிவர்த்தனை அப்படின்னு அழைக்கிறார்கள். கலவையான பரிவர்த்தனை எடுத்துக்கங்களேன். நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கக்கூடிய நிலையில வரும். பலன்களை பொறுத்த மட்டும் கலவையான பலன்களும் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு மேச லக்னமாக போட்டுங்க. மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரன் அவர் 3ஆம் இடத்திலும், 3ஆம் அதிபதியாகிய புதன் 2ஆம் இடத்திலும் பரிவர்த்தனையாகி அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை நல்ல விதமான பரிவர்த்தனை. 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் நட்பாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் வரும்பொழுது அவர்களுடைய இயற்கையான நட்பு ஸ்தானத்தையும் பார்க்கணும். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு பகையும் பார்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். ஆக இங்கே சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை அடையும் பொழுது சுயமுயற்சியால வெற்றி அடையக்கூடிய அமைப்பு
அமைப்புகள். இங்க 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா இங்க அவர் 6க்கும் அதிபதியாக வரார் புதன். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் தொல்லைகள் இருக்கவே செய்யும். சுக்கிரனுக்கு வந்து 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமாகும். ஆக குடும்பஸ்தானங்கள் பாதிக்கப்படவே செய்யும். லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பது மிக சிறந்த அமைப்பாகும். பாக்கியஸ்தானத்தை ஒரு இயற்கை சுபர் பார்க்கறது நல்லதுதான். ஆனா அதே போல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி 7க்கு 9ஆம் இடத்துலயும் சுக்கிரன் இருக்காரு, அதுவும் விசேஷம். ஆக இங்க 9ஆம் பாகம் வலுக்குது, ஆனா குடும்பஸ்தானம் பாதிக்கப்படவே செய்யுது. ஆக இங்க ஒரு கலவையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கக்கூடிய நிலையாகும். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு ஜாதகம் பார்ப்போம். 3 4 பரிவர்த்தனையை பத்தி பார்ப்போம். இது உங்களுக்கு துலா லக்ன ஜாதகமாகும். துலா லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு நீசம் பெறுகிறார். 4ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. அவர் 3ஆம் வீட்டுல குருவோட வீட்டுல அமர்ந்திருக்கின்றார். ஆக இங்கே குருவும் சனியும் பரிவர்த்தனை நிலையில அமர்ந்திருக்கின்றார்கள். இங்க பார்க்கும் பொழுது புத்திரகாரகனாகிய குரு நீசம் பெற்றிருக்கிறார். அதே போல புத்திரகாரகனாகிய சனி 3ஆம் இடத்துல மறைவு பெற்று தான் வீட்டை தானே பார்க்கிறார். இங்க பெண் குழந்தைக்கான யோகத்தை கொடுத்து விடும். சனி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண் குழந்தைக்கான தோஷத்தை உண்டு பண்ணி பெண் குழந்தைக்கான யோகத்தை தரும். இங்க குருவும் நீசம் பெற்று நீச பங்கம் அடைகிறார் பரிவர்த்தனையின் அமைப்பினால. ஆக இங்க அவர் சற்று பாதிக்கப்பட்ட நிலையில புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து விடுவார் சனியோட தொடர்பு கொள்றதுனால. அது போலயும் இங்க பாத்தீங்கன்னா அவர் 10ஆம் இடத்த கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வருவார் குரு. ஆக இங்க வரும்பொழுது குரு சனி பரிவர்த்தனையில வரும்பொழுது பெண் குழந்தைக்கான யோகத்தை கொடுப்பார், தாமத புத்திரத்தை கொடுப்பார், குழந்தைகளால் மன கஷ்டங்களை கொடுப்பார், வயிறு தொடர்பான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஜாதகருக்கு. ஆக பலன்களை கலப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக தைன்ய யோகம் பார்த்துட்டோம், கல யோகம் பார்த்துட்டோம். இறுதியாக மகா யோகத்தை பற்றி பார்ப்போம். மகா யோகம் என்பது 3 6 8 12. ஆக இந்த 4 பாவகாதிபதிகளை தவிர 1 2 3 1 2 4 5 7 9 10 11ஆம் பாவகாதிபதிகளால் ஏற்படக்கூடிய பரிவர்த்தனை மகா யோகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாகும். பேரிலேயே இருக்குது மகா யோகம் என்றால் இதுதான் உண்மையான பரிவர்த்தனை, இதனால் நல்ல விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனா அங்கேயும் ஒரு சில நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். அந்த பரிவர்த்தனையில் ஈடுபடக்கூடிய சுப அசுப கிரகங்களை பொறுத்து. சரி, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சுப வீட்டு ஆதிபத்திய பரிவர்த்தனை ஆகும். இது மொத்தம் 28. இது அனைத்துமே பாத்தீங்கன்னா சுப பலன்களையே தரும் என்று சொல்லப்படுகிறது. லட்சுமி கடாட்சம், பண வசதி, நல்ல திறமையான நபராக ஜாதகர் இருப்பார், நல்ல கல்வி கேள்வி, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், ஆடம்பர வாழ்வு, அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை, தொழில் வேலையில் யோகங்கள், பாக்கியங்கள், முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இந்த மகா யோகங்கள் தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகம் ஆட்சி நிலையை பெற்றுவிடும் என்ற அமைப்புல வர்றதுனால தான் அந்த பாவகமும் அந்த காரகமும் பலம் பெறவே செய்கின்றது. அதனால இது நல்ல விதமான யோகங்களை தருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த பதிவுல பரிவர்த்தனைனா என்ன அப்படிங்கிறத பத்தி பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டோம். இதுக்கு அடுத்த பதிவுல இந்த வெவ்வேறு விதமான பரிவர்த்தனைகள் எந்த விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத பத்தி நிறைய பரிவர்த்தனைகளை போட்டு உதாரண ஜாதகத்தோடு போட்டு பார்த்துக்கிட்டே வருவோம். நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமா ஒரே வீடியோவிலே சொன்னா புரியாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும் ரொம்ப சிரமமாக இருக்குன்றதுனால பிரிச்சு போடுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.